So guys, இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஆட்டம்பேர்க்கோட ரெனசா டேபிள் பத்தி தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். சோ இந்த ஃபேனை நான் லாஸ்ட் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ இன்னைக்கு இந்த வீடியோல இந்த ஃபேன் எப்படி இருக்கு அப்படினு சொல்லிட்டு ஃபுல் ரிவ்யூ வந்து பார்த்தறலாம். சோ இந்த ஃபேன் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆட்டம்பேர்க்கோட ஆபீஷியல் வெப்சைட்ல வந்து கிடைக்குது. தென் அதுக்கு அப்புறம் Flipkart, Amazonல கூட அவேலபிளா இருக்கு. சோ பிரைசிங் பொறுத்தவரைக்கும் நான் கொஞ்ச நாள் முன்னாடி பார்க்கும் 3000 ரூபாய் கிட்ட இருந்துச்சு. இப்போ நமக்கு 2800 ரூபாய் கிட்ட வந்து போயிட்டு இருக்கு. சோ ப்ராடக்ட்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. சோ இப்போ இந்த பாக்ஸ்ல நமக்கு என்ன இருந்துச்சு, நான் எப்படி செட்டப் பண்ணேன் அப்படினு சொல்லிட்டு வீடியோ வந்து எடுத்து வச்சிருக்கேன். சோ அந்த வீடியோ வந்து பாருங்க. இதான் நமக்கு இந்த ஆட்டோபேர்க் ரெனசா டேபிள் ஃபேன் வர பாக்ஸ். இப்போ நம்ம பாக்ஸ் ஓபன் பண்ணி உள்ள என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். இங்க பாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மேல மாட்டற அந்த ரிங் மவுண்டிங் கிட் வந்து கொடுத்திருக்காங்க. தென் அதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு பாக்ஸ் வந்து இருக்கு. அதுக்கு அப்புறம் நமக்கு வந்து பார்த்தா மோட்டார் வந்து கொடுத்திருக்காங்க. தென் அதுக்கு அப்புறம் நமக்கு யூசர் மேனுவல் வந்து இருக்கு. தென் இந்த மோட்டாரோட பேக் சைடு நமக்கு வந்து ரிமோட் வந்து இருக்கு. அது கூடயே நமக்கு வந்து 2 பேட்டரி வந்து கொடுத்திருக்காங்க. நம்ம மோட்டார் வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் ரொம்ப லைட் வெயிட்டா தான் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம செட்டப் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு பாக்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். இங்கே நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதாவது கீழே இந்த பேஸ் அது நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு கேபிள் வந்து இருக்குது. இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளேடு, அதுக்கப்புறம் அந்த உள்ள மாட்ட ரிங் எல்லாமே வந்து இருக்குது. ஃபர்ஸ்ட் இது செட்டப் பண்ணுறதுக்கு மோட்டாரோட பேக் சைடு நமக்கு வந்து ஒரு ஸ்க்ரூ மாதிரி வந்து இருக்கும். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பேஸ் சைடில் நமக்கு வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பேஸில் வந்து கரெக்டாக நேராக நிற்க வச்சுட்டு தென் பேக்கில் சைடு திருப்பினீங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரூ வந்து நம்ம டைட் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் நம்ம டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அப்படியே ஸ்டேபிளாக நின்றுது. ஃப்ரண்ட்டில் இருக்க இந்த ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிடலாம். தென் அதுக்கு பின்னாடி நம்ம பேக்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும், அதையும் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு வந்து உள்ள 2 ரிங் வந்து பார்த்துருந்தோம். ஒரு ரிங்கை பேக்கில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் நம்ம பிளேடை வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தென் முன்னாடி நமக்கு ஒரு ஸ்க்ரூ வந்து பார்த்துருந்தோம், அதை நம்ம போட்டு டைட் பண்ணிட்டா அவ்வளோதான். தென் அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் ரிங் வந்து இருக்குது. ஜஸ்ட் அதை அட்டாச் பண்ணிட்டு பேக் சைடு நம்ம சின்ன ஸ்க்ரூ மாதிரி வந்து இருக்கும், அதை நம்ம போட்டு டைட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஃபேன் நமக்கு ரெடி. இந்த மாதிரி அவன் செட்டப் பண்ணியாச்சு. தென் அதுக்கப்புறம் ரிமோட்டை வந்து ஓப்பன் பண்ணி செல்லை வந்து போட்டுடலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபேன் வந்து பார்த்தா கம்ப்ளீட்டாக செட்டப் பண்ணியாச்சு. ஸோ ஃபைனல் லுக் வந்து பாருங்கள் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. செட்டப் பண்ணியாச்சு. ஸோ மாற்றுக்கு யாரோட ஹெல்ப் பெருசாக தேவைப்படாது. ஸோ நம்மளே வந்து பார்த்தா ஈஸியாக அசம்பிள் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஃபேன் நமக்கு வந்து 2 கலர் ஆப்ஷன் வந்து கிடைக்குது. ஸோ நம்ம கிட்டக்கிறது வந்து பார்த்தா பிளாக் கலர், பட் இது இல்லாமல் இன்னொரு கலர் ஆப்ஷன் நம்ம ஒயிட் கலர் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. ஃபேனோட வெயிட் பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் 3.8 kg கிட்ட வந்து பார்த்தா வெயிட் வந்து இருக்கு. ஸோ இந்த ஃபேனோட ஒரு சில ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபேன் நமக்கு வந்து BLDC மோட்டார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே நமக்கு நார்மல் சீலிங் ஃபேன் வந்து ஒரு 70 90 வாட்ஸ் கிட்ட கன்சியூம் பண்ணுது அப்படின்னா இந்த BLDC மோட்டார் இருக்கிற ஃபேன்ஸ் நமக்கு வந்து 35 வாட்ஸ் கிட்ட தான் வந்து கன்சியூம் பண்ணும். தென் சீலிங் ஃபேன் நமக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வைக்கும்போது சவுண்ட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த அளவுக்கு சவுண்ட் நமக்கு இந்த BLDCயில் வந்து இருக்காது. தென் சீலிங் ஃபேன் நம்மளால ரிமோட் கண்ட்ரோல் வந்து பண்ண முடியாது. பட் இந்த மாதிரி BLDC இருக்க மோட்டார்ஸ் நம்மளால ரிமோட் கண்ட்ரோல் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஃபேனுக்கு நமக்கு வந்து ரிமோட் கண்ட்ரோல் வந்து இருக்கு. ஸோ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு வந்து பாருங்க. ஸோ இங்கே ரிமோட் பொறுத்த வரைக்கும் என்னென்ன பட்டன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு ஆன் ஆஃப் பண்ணுற பட்டன் வந்து இருக்கு. ஸோ ஆன் பண்ணுவோம். இப்போ நம்ம ஃபேன் வந்து பார்த்தா ஆன் ஆயிருச்சு. இதோட ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம ரிமோட்லேயும் வந்து பண்ண முடியும். இங்கே நமக்கு ஃபேன் கீழே நமக்கு வந்து பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன் நம்ம சிங்கிள் டைம் ப்ரெஸ் பண்ணி நம்ம ஸ்பீட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இப்போ நான் வந்து 2 கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு 3 4 5 6. ஸோ இந்த மாதிரி ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த ஃபேன் கீழே வந்து பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நம்ம ரிமோட்லேயே வந்து பார்த்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இங்கே நமக்கு 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நடுவில் வந்து B அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே B கிளிக் பண்ணோம் அப்படின்னா 6 வரைக்கும் நமக்கு வந்து போகுது. இங்கே நம்ம 6 லெவல் ஆஃப் ஸ்பீட் வந்து பார்த்து கண்ட்ரோல் வந்து பண்ணிக்க முடியும். தென் அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து ரொட்டேட் பண்ணுற மாதிரி வச்சுக்க முடியும். இங்கே ரொட்டேட் பொறுத்த வரைக்கும் நமக்கு 90 டிகிரி வரைக்கும் வந்து பார்த்தா போகுது. அதுக்கும் நமக்கு வந்து பட்டன் வந்து இருக்குது. இங்கே ரிமோட்டில் நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆன் ஆயிரும். ஓகே, இப்போ நம்ம 90 டிகிரி வரைக்கும் வந்து பார்த்தா ரொட்டேட் ஆகும். ஸோ இந்த லாஸ்ட்டில் யாரை படுத்துருக்காங்க, அந்த லாஸ்ட்டில் யாரை தூங்கிட்டு இருக்கான்ற போது ஒரு ஏரியாவாக நம்ம கவர் ஆகும். ஸ்டாப் பண்ணுறதுக்கு திரும்பி இந்த பட்டன் நம்ம ஒரு டைம் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்டாப் ஆயிரும். இது இல்லாமல் நமக்கு இந்த ஃபேனுக்கு கீழே வந்து ஒரு பட்டன் வந்து பார்த்துருந்தோம். அந்த பட்டன் நம்ம கொஞ்சம் லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அப்போ கூட நமக்கு வந்து பார்த்தா 90 டிகிரி வந்து ரொட்டேட் ஆகிறத வந்து நம்ம பண்ணிக்க முடியும். ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் நீங்கள் திரும்பி லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த இடத்துலேயே உங்களுக்கு வந்து பார்த்தா ஹோல்ட் ஆயிரும். ஓகே, இந்த மாதிரி நமக்கு வந்து பட்டன்லேயே ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். தென் இந்த டில் பண்ணுறது நமக்கு மொத்தமாக வந்து 3 மோட் இருக்குது. 1 2 3. இது நம்ம 35 டிகிரி ஆங்கிள் வரைக்கும் நம்ம பின்னாடி வந்து போகும். நம்ம மேனுவலாக ஜஸ்ட் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும்.
லைக் இந்த மாதிரி. இந்த ஃபேனோட மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து 1500 ஆர்பிஎம். இங்கே நம்ம 76 எம்எம்க்கான நல்ல ஸ்ட்ராங்கான ஏர் ஃப்ளோ வந்து இருக்குது. இந்த ஃபேனோட நாய்ஸ் லெவல் பொறுத்த வரைக்கும் 57 dB ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்க டிஸ்பிளே நமக்கு வந்து எல்இடி டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் இன்னும் 2 பட்டன் வந்து பார்க்க முடியுது. டைமர் அதுக்கப்புறம் ஸ்லீப் பட்டன் வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஸோ கைஸ், ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டம்பேர்கோட இந்த ரெனாசா டேபிள் ஃபேன் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இந்த ப்ராடக்ட் நமக்கு வந்து ஆட்டம்பேர்கோட அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்து கிடைக்குது. தென் ஃப்ளிப்கார்ட் அண்ட் அமேசானில் வந்து பார்த்தா கிடைக்குது. இங்கே ப்ரைசிங் பொறுத்த வரைக்கும் 2800 ரூபா அந்த ப்ரைஸில் வந்து பார்த்தா சேல் பண்ணுறாங்க. இங்கே ஃப்ளிப்கார்ட்டில் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா 116 ரூபா பேங்க் ஆஃபர் வந்து இருக்குது. அதை அப்ளை பண்ணி வாங்கும்போது 2683 அந்த ப்ரைஸிங் உங்களுக்கு வந்து பார்த்தா கிடைக்கும். வாரண்டி பொறுத்த வரைக்கும் 2 இயர்ஸ்க்கான வாரண்டி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபேன் நீங்கள் ஆட்டம்பேர்கோட அஃபீஷியல் வெப்சைட்டில் வாங்கும்போது சப்போஸ் உங்களுக்கு இந்த ஃபேன் பிடிக்கல அப்படின்னா 10 டேஸ் நம்ம ரிட்டர்ன் கூட பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஃபேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த ஃபேன் நமக்கு வந்து ஏசி ரீச் ஆகிற இடத்துல நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸ்டடி ரூம், கிச்சன் அங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ குறிப்பாக நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்லாம் கொஞ்சம் அதிக பேர் வந்துட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி டைமில் இந்த பெடஸ்டல் ஃபேன்ஸ்லாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஸோ கைஸ், ஸோ இந்த ப்ராடக்ட்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வியூ ப்ராடக்ட் அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு வச்சிங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறக்கு கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். நீங்கள் சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.